இந்த நிமிஷத்துல இருந்து உங்க லைஃப்ல எது நடந்தாலும் அது நல்லதுக்கே அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும், எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன் இருந்தாலும், எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை இருந்தாலும், என்னடா அப்படி சொல்லணும்னு நினைச்சுக்காதீங்க. இந்த நொடியில உங்களுக்கு அது புரியாம இருக்கும். ஒரு காலம் வரும், கண்டிப்பா வரும். அது நடந்தது உங்க நல்லதுக்குன்னாலும் உங்களுக்கு புரிய வரும். இந்த புரியுற வரைக்கும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு டைம் வேஸ்ட் பண்ணி, எனர்ஜி வேஸ்ட் பண்ணி, நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிருஷ்ணர் தர்மருக்கு கூறிய உபதேசம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை கிருஷ்ணரும் தர்மரும் பேசிக்கொண்டே சென்றபோது பசியில் வாடிய முதியவர் ஒருவர் தர்மரிடம் வந்து, பிரபுவே, எனக்கு மிகவும் பசியாக உள்ளது, என் பசியை போக்க ஏதாவது தர்மம் தாருங்கள் என கேட்டார். அதற்கு தர்மர், என்னை மன்னியுங்கள் முதியவரே, தங்களின் பசியை போக்க என்னிடம் எந்த உணவும் இல்லை என கூறினார். அதனை கேட்ட முதியவர் மேலும் மனமுடைந்து போக, கிருஷ்ணர் அந்த முதியவரிடம், உங்களின் பசியை நான் போக் என்றார். அதை கேட்ட அந்த முதியவரின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. அப்போது கிருஷ்ணர் தர்மரிடம், பார்த்தாய தர்மா, அவர் முகத்தில் உள்ள புன்னகையை மற்றவர்கள் கொடுக்க உகந்தது. செல்வமோ பொருட்களோ மட்டுமல்ல, ஒருவர் மனதில் வலியால் துவண்டிருக்கும் போது உனது ஆறுதலான பேச்சு அவரின் தாக்கத்தை தணிக்கலாம். உன்னுடைய முகத்தில் இருக்கும் சிறிய புன்னகை அவரது உள்ளத்தில் விளக்கேற்றலாம். நீ அவர் மீது செலுத்தும் அன்பு அவரை மனிதனாக வாழ வைக்கும். நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை மனமுடந்தவர்களிடத்தில் நீ சொல்லும் போது நீ அவர்களுக்கு கடவுள் என கிருஷ்ணர் கூறினார். இதனை கேட்ட தர்மர் செல்வத்தை விட நாம் கூறும் வார்த்தையில் தான் அதிக மதிப்பு உள்ளது என்பதை புரிந்து கொள்கிறார். எப்பவுமே குடும்பத்துல கடைசி பிறக்கிற குழந்தைக்கு ஞானம் அதிகம். ஏன்னா அப்பா அம்மாவோட தபஸ் கடைசி குழந்தைங்க. சகாதேவன் கடைசி குழந்தை, தாகூர் கடைசி குழந்தை, காந்தி கடைசி குழந்தை, ராமலிங்கர் கடைசி குழந்தை, முருகன் கடைசி குழந்தை, கிருஷ்ணன் கடைசி குழந்தை. இங்க கடைசி குழந்தைகள் யார்? கைய வச்சுங்கள். நீ கடைசி வையா? உனக்கு கீழே யாரும் இல்லையா? உனக்கு கீழே யாரும் இல்லையா? உனக்கு குழந்தை தம்பி தங்கச்சி ஒண்ணு இல்லையா? நீங்களே தீர்மானம் பண்ணிட்டீங்க. சொல்ல முடியாது.